வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாமரை வேண்டவே வேண்டாம் என்று முரண்டு பிடித்த இபிஎஸ் சமீபத்தில் வேலுமணி குடும்ப திருமண வரவேற்பில் மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனோடு நடத்திய ஆலோசனைக்கு பின் கூட்டணி டீலுக்கு ஓகே செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள் உட்கட்சி விவரங்களை அறிந்தவர்கள். இதுகுறித்து அதிமுக சார்பு அணி மாநில செயலாளர் ஒருவரிடம் விசாரித்தோம். இன்றைய தேதிக்கு எடப்பாடியார் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று கூறிய அவர், பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் எடப்பாடியாருக்கு விருப்பமே இல்லை என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் வேறு ஆப்ஷன் இல்லை என்பதால் தாமரையோடு கூட்டணி இல்லனா தலைமையே மாத்திருவோன்னு சொல்லாமல் சொல்லி செங்கோட்டையன், வேலுமணி உள்ளிட்டோர் தொடங்கிய உள்நாட்டு கழகம் எடப்பாடியாரை ரொம்பவே உலுக்கிவிட்டதாக கூறுகின்றனர். தன்னோட பொதுச் செயலாளர் பதவியை காப்பாத்திக்க தான் இறங்கி வந்திருக்கிறாரு எடப்பாடி என்று கூறும் அதிமுக சார்பணி மாநில செயலாளர், எடப்பாடியின் அடுத்த மிகப்பெரிய சவால் 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி எடப்பாடின்னு தன் மேல் கட்சி நிர்வாகிகளை வைக்கும் விமர்சனங்களை வரும் தேர்தலில் அடிச்சு நொறுக்கணும் என்பதுதான் என்கின்றனர். அதுக்காக ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் 9 உறுப்பினர்கள், அவர்களை கண்காணிக்க தனியா 9 நபர்கள்னு நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறாராம் எடப்பாடியார். மாவட்ட வாரியாக பூத் கமிட்டிகளை கண்காணித்து களையெடுத்து திறமையானவர்களை உள்ளே இறக்கிடவும் தனித்தனி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் உள்விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். உதாரணத்துக்கு நீலகிரி மாவட்டத்திலெல்லாம் மாஜி அமைச்சர் வேலுசாமி பூத் கமிட்டி நிர்வாகிகளை உடும்பு பிடியாக வேலை வாங்குகிறாராம். இது ஒரு பக்கம் இருக்க, ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் எடப்பாடியார் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை துவங்குகிறாராம். அப்போது ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் கமிட்டியின் நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம். அப்புறம் அந்த தொகுதியின் பிரச்சனையை 2 பாயிண்ட்களில் மக்கள் மத்தியில் பேசவிருக்கிறாராம் எடப்பாடியார். இதெல்லாம் ஏப்ரலில் துவங்கி அக்டோபர் இறுதியில் முடித்துவிடும் கணக்கில் இருக்கும் எடப்பாடியார் இதை மனதில் வைத்துதான் சமீபத்தில் மீடியாவிடம் கூட்டணி பற்றி அறிவிக்க இன்னும் 6 மாசம் இருக்குதுன்னு சொன்னார் என்கின்றனர் அவரது நெருங்கிய வட்டாரங்கள். அப்புறம் நவம்பரில் கூட்டணியின் மெயின் கட்சிகளை ஓப்பனாக அறிவித்து அவங்களோட இணைஞ்சு தேர்தலை நோக்கி நகர முடிவில் இருக்கும் எடப்பாடியார் கோயம்புத்தூரில் மகாராஷ்டிரா கவர்னரோடு பேசுகையில், இப்போதைக்கு நம் கூட்டணியை வெளிப்படுத்த வேண்டாம் என சொன்னதன் பின்னணியில் இன்னொரு விஷயமும் இருப்பதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது, பாஜகவோடு எங்கள் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் தாமரையை அண்டி அரசியல் நடத்தும் தினகரன், பன்னீர் 2 பேரும் மீண்டும் அதிமுகவிற்குள் நுழைய முயற்சி எடுப்பார்கள். அப்படி ஒரு சூழலை விரும்பாத எடப்பாடியார் நவம்பரில் கூட்டணியை அறிவிச்ச பிறகும் அவங்க இதே வேலையை பார்க்கதான போறாங்க. ஆனா இந்த அந்தான்னு இழுத்துட்டு பன்னீர், தினகரன் 2 பேரையும் பாஜகவினுடைய கிளை கட்சிகள் போல டீல் பண்ணி கூட்டணிக்குள் மட்டும் கொண்டு வரும் முடிவை எடுப்பார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாஜக அதீத அழுத்தம் கொடுத்தால் ஒருவேளை பன்னீரை மட்டும் கட்சியில் இணைக்க வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படும் நிலையில் முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் வரிசையில் பன்னீரையும் உட்கார வைத்துக்கொண்டு தேனி, மதுரை உள்ளிட்ட தெற்கு மாவட்டங்களில் அவரது ஆதரவு வாக்குகளை எடுப்பார் என்று கூறப்படுகிறது. ஆனால் தினகரன், சசிகலாவை எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்குள் இணைக்க சம்மதிக்க மாட்டார் எடப்பாடியார் என்கின்றனர். ஆனால் எடப்பாடியார் கூட்டணிக்கு சம்மதம் சொன்ன பிறகும் கூட டெல்லி நம்பவில்லையாம். அதாவது, இப்போதைக்கு நம் கூட்டணியை அறிவிக்க வேண்டாம், 6 மாசம் போகட்டும் என்று டைம் கேட்டதன் பின்னணியில் நம்மிடம் பேசியபடியே விஜயோடு கூட்டணி வைக்கும் முழு முயற்சியில் இருக்கிறாரோ என்று எடப்பாடியாரை சந்தேகப்படுகிறதாம் பாஜக மேலிடம். இந்நிலையில் எடப்பாடியாருக்கும் அப்படி ஒரு பிளான் இல்லாமல் இல்லை என்று கூறும் எம்ஜிஆர் மாளிகை பற்றி, விஜய்க்கு இது முதல் தேர்தல் என்பதாலும் அதிக அளவில் இளைஞர் மற்றும் கணிசமான சிறுபான்மை வாக்கு இருப்பதாலும் அதை சாதகமாக்கிட எடப்பாடியார் நினைப்பதாகவும், விஜய் ஓகே சொன்னால் பாஜகவுக்கு
கல்தா கொடுத்துவிட்டு அவரோடு கூட்டணி வைக்க எடப்பாடியார் ரெடி என்றும் கூறுகின்றனர். இதைதான் ஸ்மெல் பண்ணிவிட்டு எடப்பாடியாரை 24 மணி நேரமும் கண்காணிக்க ஷேடோ வாட்ச் போட்டு இருக்காங்க டெல்லி தலைமை என்று கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருப்பதன் மூலம் அவரை வெளிப்படையாகவே கண்காணிப்பது போல் எடப்பாடியாருக்கு நிழல் கண்காணிப்பு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடியாரை யார் யார் சந்திக்கிறார்கள், அவர் என்னென்ன ஆலோசிக்கிறார் என எல்லாமே டெல்லிக்கு டெய்லி ரிப்போர்ட்டாக போவதாகவும் இது அவரை கடும் அதிருப்திக்குள்ளாக்கி இருப்பதாகவும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேட்டபோது யாரோட கூட்டணி என்பதையெல்லாம் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் நாள் வரும் என்ற அவர் அதுவரையில் பொறுமை அவசியம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, ஷேடோ வாட்ச், ரேடார் வாட்ச் எல்லாம் பற்றி எனக்கு தெரியாதுங்கண்ணா. மற்ற கட்சி தலைவர்களை கண்காணிக்கும் அரசியல் புத்தி பாஜகவுக்கு கிடையாதுங்கண்ணா என்றார். குமுதம் செய்திகளுக்காக எஸ் சக்தி. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.